வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எப்படின்னா இன்றைக்கி தீபத் திருநாளா, தீபத்தை ஏந்திக்கிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள், அடியார்கள், பக்த கோடிகள் அப்படியேவும் ஐயப்பசாமி ஊர்வலமாக வராரு. அவர் முன்னாடி ஆடல் பாடலோடு அப்படியே வராங்கப்பா. அதாவது ஐயப்பசாமியை வரவேற்பு பண்ணுறாங்க. இதில் இந்த பொது வேலையை எடுத்து செய்கிறாங்க பாருங்கள் ஆண்கள். அடாடா, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட. ஒவ்வொரு வீட்டில் குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, சில பேர். ஆனால் பொது வேலையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பொறுப்போடு செய்கிறாங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க குடும்பத்துக்காக, அன்றாட தேவைகளுக்காக வேலைக்கு போயிட்டு வரணும். அதையும் பார்த்துக்கிட்டு சிரித்த முகத்தோட, உண்மையிலேயே அவங்களெல்லாம் நான் ரொம்ப பாராட்டி மனசுக்குள்ளே வேண்டிக்கிடுவேன். கடவுளே இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போத்தான் இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே அருமையாக இருக்கும். ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அவரை மகிழ்ச்சியோட ஆடல் பாடலோடு அப்படியே அருமையாக வரவேற்பு பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படியே வாங்க பார்ப்போம். உண்மையிலேயே கண்கள்லாம் காட்சி, மனசுக்கு மகிழ்ச்சிப்பா. இவங்க பேர் லக்ஷ்மி. கூட நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னை எடுக்க சொன்னாங்க. அப்புறம் என்னை எடுங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் நின்றுக்கிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுத்தேன். நிறைய வீடியோ இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே பதிவு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.